அருமையான தயிர் வடை எளிமையாக செய்யலாங்க. பாருங்கள், ஒரு பவுலில் 150 கிராம் உளுந்தை 1 மணி நேரம் ஊற வைங்க. அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. நல்லா அரைங்க. அரைக்கும்போது குளிர்ந்த வாட்டர், ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டர் சேர்த்துனோம்னா மிக்சியுடைய கப்பு சூடாகாமல் மாவு நல்ல பொதுன்னு வருங்க. அப்போ வடை சுடுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். பாருங்கள், மாவு எவ்வளோ அருமையாக வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றுவோம். இந்த மாவில் ஒரு 2 கரண்டி இட்லி அல்லது தோசை மாவை எடுத்து சேர்த்துங்க. உப்பு சேர்த்துங்க. ஒரு சிட்டிகை மாவு சோடா சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆச்சுங்களா? அடுத்தது தயிரை ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் தயிரை ஊற்றிக்கிங்க. இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி 1 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நீர்மோர் மாதிரி அது இருக்கட்டும். இந்த பவுலில் பாருங்கள், தயிர் எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு தாளிப்பு செய்வோம். ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரியிற நேரத்தில் 1/2 ஸ்பூன் சீரகம், இதுவும் பொரியிற நேரத்தில் வட்டமாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை கொண்டாந்து சேர்த்துங்க. கருவேப்பிலையை சேர்த்திருங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்குங்க. வணக்கும்போது வரமிளகா ஒரு 4-5 கிள்ளி இதோடு சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வணக்கி இந்த மிக்சரை தயிரோடு கொண்டு போய் சேர்த்து கலக்கி வைங்க. பாருங்கள், மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்குங்க. கலக்கி வச்சுட்டிங்களா? அடுத்தது வடை சுட போகிறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்கு வரும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் தான் சேனல் வளரும். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி உளுந்து மாவை ஒரு கரண்டியில் அல்லது கையில் தேவையான அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சிறுசாக போடுங்க. திருப்பி போடுங்க. செவக்க வெந்த உடனே அந்த மோர் தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விடுங்க. சரிங்களா? பாருங்கள், வடை வேக ஆரம்பிக்குது. திருப்பி போட போகிறோம். பொன்னிறமாக வந்த உடனே பாருங்கள், பொன்னிறமாக மாறுது. இதையெல்லாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், மிதமான தீ. சரிங்களா? இப்படி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து அந்த மோர் தண்ணியில் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மோர் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் எடுத்து தயிரில் போடுவோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு வாங்க. எளிமையான சமையல், மாடி தோட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, பூக்கள் எப்படி கொண்டு வர்றது, அதுவும் நம்ம சேனலில் வரும். குக்கிங் அண்ட் கார்டனிங் சேனல் நம்ம சேனல். இப்போ அந்த ஊற வச்ச வடையை எடுத்து தயிரில் சேர்த்துவோம். தயிரில் சேர்த்தும்போது இதுலேயே நல்லா ஊறி இருக்கும். அந்த தயிரில் சேர்த்தும்போது இன்னும் நல்லா ஊறிடும். ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணதுக்கு முன்னால் கொஞ்சம் மல்லித்தலை அப்படி தூவி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வாங்க, சேனலை வியூ பண்ணுங்கள். எளிமையான முறையில் நல்ல சமையல் குறிப்புகள் இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மாடி தோட்டமும் நாம் ஆரம்பிக்கிறோம். மாடி தோட்டத்துலேயும் பூக்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்கும். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.